இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே எடுத்துட்டு போய் சொல்லுங்க, நான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவேன், சுகமாக இருப்பேன். அவர்தாமே என்னுடைய நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய வியாதிகளை சுமந்தார், என்னுடைய வியாதிக்காக அவர் சிலுவையிலே வியாதி ஆனார். இன்றைக்கு அவருடைய காயங்களால் நான் குணமானேன். நான் சொல்லவா, நல்லா இருக்கிறவங்க நல்லா சொல்லணுன்றேன். அதாவது வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணைய போற்றணும், அதே போல வியாதி வர்றதுக்கு முன்னாடியே வார்த்தை என்கிற இந்த கண்மலையை நீங்க போட்டு கட்டி எழுப்புவீர்களானால் வியாதியே வந்தா கூட பைபிள் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அல்லது இந்த கல் எவன் மேல விழுகுமோ அது அவனை நசுக்கி போடும். அந்த கல் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை பேச பேச பேச, வார்த்தையை சொல்ல 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 நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? சுத்தி வருகிற வெள்ளத்துக்கு அணை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். சுத்தி இருக்கிற வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் சுற்றி வேலி அடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வார்த்தையினால. அப்படி வேலி அடைக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள வியாதி நுழையவே முடியாது. பைபிள் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் அந்த கல்லை மேற்கொள்ள முடியாது. பாதுகாக்கப்பட்ட ஒரு மனுஷனை தொடன்னு நினைச்சா கூட தொட முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த வியாதிகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை கோடி மடங்கு பெரியதா இருக்கிறது.